முடிக்க 11 மணி ஆயிடுச்சு. டிவியில் நாடகம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதை மாற்றி மாற்றி போடுறாங்க. டைமுக்கு ஒன்று போடுறாங்களா, 11 மணிங்காங்க, 12 மணிங்கிறாங்க, மாற்றி மாற்றி நாடகத்தை போடுறாங்க. பகலில் உள்ள நாடகம். ரோட்டு ஓரத்தில் வீட்டு இருக்கவங்க சர்ரு 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 சர்ருன்னு பைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை மூட முடியுதா, இடுப்பு வேற அப்படி வலிக்குது. 2 துணி தான் சோப் போட்டிருக்கு. பெசானிக்கு அவட்ட சொல்லி ஒரு வாஷிங் மிஷினுக்கு அடிக்கல் போட வேண்டியதான். ஒரு மிக்சியே ரெடி பண்ணி தர மாட்டேக்காரு, வாஷிங் மிஷின் வாங்கி தருவாராக்கும். எம்மா எம்மா, என்ன காத்து சவுண்ட் மாதிரி இருக்கு? என்னடா இப்போ வந்திருக்க? என்னம்மா நீங்கள் ஹாலில் இனி அந்த பையன் பார்க்கலையா? என்னடா சாப்பாடு பைய வச்சுட்டு போயிட்டியாக்கும்? ஆமாம்மா, அதான் பிரேக் விட்டாங்க. சார் இப்படி கூடி போனாங்க, அவங்க கூட பைக்கில் வந்துட்டோம்மா. வாத்தியார்லாம் வந்து இறக்கி விடுவாரா? ஆமாம்மா, இப்போ போயிட்டு பக்கத்தில் தான் போயிருக்காரு, வந்துடுவார். அவர் கூடயே அப்படியே ஸ்கூலுக்கு போயிடணும். சரிடா, இரு தண்ணி கொண்டு வரேன், கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்பு. சரிங்கம்மா, அவர் வெளியில் நிற்காரு, நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன். நல்ல வேலை அவர் இல்லை, இருந்து வந்தாரு இன்னைக்கு 2 பேருக்கு முதுகு பேர்ந்துருக்கும். என்னடா சிவா இங்கே நிற்க, அவன் ஃப்ரெண்டுங்க? டேய் சுபி, அவன் வீட்டுக்கு போயிருக்கான்டா, சாப்பாடு போய் மறந்து வச்சிட்டானா. அதான் நம்ம சார் இப்போ போனாங்க, அவங்க கூட போயிருக்காங்க, இப்போ வந்துடுவான். இல்லைடா தனியாக நின்னையே, அதனால தான் கேட்டேன். ஆமாடா, இப்போ பெல் அடிச்சிருவாங்க, அதுங்களே வந்துடணும். சார் தானடா கூட்டு போயிருக்காரு, அப்புறம் என்ன பிரச்சனை? டேய் மதியத்துக்கு அப்புறம் தான்டா அவர், இப்போ மேடம் தானே இருக்காங்க, அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை. அந்த சார் மேடம்கிட்ட சொல்லிடுவாங்கடா. சரிப்பா, நீ என்ன பிரச்சனையில் மாட்டி விட்டுறாத, நீ போ, அங்கே பாரு அவன் தனியாக நிற்க போ. சரிடா, உனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணுமா? எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேண்டாம்டா, நீ போடா. பைக் சவுண்டு கேட்க, அவர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ போ. எப்பா வந்தாச்சு, நல்ல வேலைடா எங்கள் அப்பா வீட்டில் இல்லை. அந்த குட்டி சாத்தானை கூப்பிட ஊருக்கு போயிடுச்சு போல. ஆமாடா, இன்னைக்கு கவி வந்துடுவாள? ஆமாடா, அந்த மொட்டை மொட்டை இன்னைக்கு வந்துடும். டேய் காலையிலே பிரெட் ஆம்லேட்டுன்னு ஆசையை கிளப்பிட்டாடா. பிரெட் ஆம்லேட் இருக்கா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? இருக்குடா நண்பாவா, உள்ளே போகலாம். எங்களுக்கெல்லாம் பிரெட் ஆம்லேட் கிடையாதா? எனக்கு இல்லாததா கீர்த்தி, வாங்க உள்ளே போய் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இவன் அவ கூட பேசாம இருக்க முடியாது போல. சுபி, அவனாடா பேசுனா? அவ தானடா இங்கேருந்து அங்கே போனா? ஆமாம், அவளை சொன்னா உனக்கு கோவம் வந்துடும். ஏய் சுபி நில்லுடா. என்னடா ஆச்சு? இல்லடா, 2 பேரும் வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். என்ன கீர்த்தி, புதுசாக குடோனுக்குள்ள அனுப்புகிறாங்க? ஏய், இந்த இடம் நல்லா இருக்குல்ல, க்ளீன் பண்ணும்போது வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரும். சூப்பராக இருக்குது. ஆமாடா, 9th 8th அப்போ க்ளீன் பண்ண வந்தது, இப்போ சூப்பராக ஆக்கிட்டாங்க, நீட்டாக அழகாக இருக்குல்ல. என்ன கீர்த்தி அமைதி அப்படியே பார்க்குற? இல்லை, நம்ம 12th வந்தாலும் இங்கே தானே வரணும், அதான் யோசித்து பார்த்தேன். சூப்பராக ஜாலியாக இருக்கும்ல. இப்போ வரும்போதான் தெரியும், ரெக்கார்ட் நோட்டு எல்லாம் எங்கள் அண்ணன் படித்தான்ல, ஒரே குழம்பெல்லாம். இங்கே மேலே வரேன்னா அவனுக்கு அப்படியே தலையை சுற்றுவான். இல்லைடா, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிக்கல் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும், எழுத மட்டும்தான் ஒர்க் இருக்கும், மேலே போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னாங்க. நம்மளும் அடுத்த வருஷம் வந்து பார்க்க தானே போகிறோம். அடுத்த 11th தானே? நான்லாம் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் காலேஜ் போயிடுவோம்ப்பா. அடுத்த 11th 12th எல்லாம் யார் படிக்கிறது? ஏய் என்னடா கார்த்தி இப்படி குண்டை போடுற? ஆமாடா, நீ டாக்டர் படிக்க போகிற, எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் இன்ஜினியரிங் தானே, டிப்ளமோ முடிச்சுட்டு அப்படியே போகிறேன். போய் தொலைடா சீக்கிரம். அப்படிலாம் சொல்லாத கார்த்தி, 11th 12th முடி, இதான் ஸ்கூல் லைஃப். இதை விட்டேன்னா அடுத்து ஸ்கூல் லைஃப் உனக்கு கிடைக்காது. இல்லை கீர்த்தி, எங்கள் அப்பா டிப்ளமோ தான் சேர்க்கணும்னு சொன்னாங்க, மார்க் வர பார்த்து தான் அடுத்து முடிவு பண்ணணும். டேய் என்னடா அப்படி சொல்கிற? என்னடா, என் அப்பா சொல்கிறது தானே கேட்க முடியும், நீ உங்கள் அம்மா சொல்கிறது தானே நீ கேட்குற.
உங்கள் அப்பாலாம் சொல்ல மாட்டாங்க அப்படி, நீ தான் அப்படி போகிறேன்னு சொல்லு. சரிடா விடுறா, அப்போ நடக்குதா அப்போ பார்க்கலாம். நாளைக்குள்ளதுக்கு படிக்கலாம் வாங்க. ஏய் வெளியில மழை வருதான்னு பாருங்கப்பா. என்ன நீ லூஸ் மாதிரியே பேசிட்டே இருக்கிற? படிக்காதவங்கெல்லாம் படிப்பை பற்றி பேசுனா அப்படி தான் அவனுக்கு தோணும். ஒன்ன கலாய்க்கிறானா? சரி வாங்க உட்காரலாம். என்னடா இங்கே வந்தால் படிக்கலான்னு பார்த்தா அதுங்களையும் மணி 12 ஆயிடுச்சு. ஆமாண்டா, பேசானிக்கு வீட்டிலே இருக்கலாம். இந்த மேடம் பேச்சு கேட்டு இங்கே வந்தது தான் பிரச்சனை. நாங்களாம் டெய்லி இப்படி தான் வந்துட்டு போகிறோம். நாங்களாம் படிக்கலையா? ஆமாம், நீ வர போயிட்டா நானும் வரேன். நீ காலையில் போய் நைட்டு படிப்பேன், நம்மளுக்கு காலையில் எந்திக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன சத்தம், படிக்கலையா? பிரின்சிபல் சார் வந்திருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் ஐயா. குட் ஆஃப்டர்நூன். படிங்க. ஒரு டீச்சர் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில் போயிருக்கிறாங்க. அவங்க நீ வரமாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்பி வீட்டில் போய் படிங்க. நாளைக்கு தானே கடைசி பரீட்சை. நல்லா படித்து நல்லா எழுதுங்க, சரியா? சரிங்க சார். என்னடா இந்த மேடம் கண்டிப்பாக வா, கொஷின் முக்கியமானதெல்லாம் குறித்து தரேன்ட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி வாடா நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். என்னதுடா ஒன்று வந்திருக்கிறேன்? இப்போ தான் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம், அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் அப்படியே 2 மணிக்கு கிளம்புறேன். நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க? பிரியாணியா? ஆமாம், பக்கத்து வீட்டு பையன் நாளை கழிச்சு ரம்ஜான் கொண்டாட போகிறான், அதனால் அவன் இன்னைக்கே பிரியாணி கொடுத்து விட்டான். வேணுமா? ஆமாம், ரம்ஜான் வேறு வருதுல்ல. நம்மளுக்கு யாராவது முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கா? இருந்தால் அதானே கொடுப்பாங்க. ஏன்டா கவலைப்படுற, அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. நாங்களும் வரலாமா? ஆமாம், நாங்களும் வரலாமா? எல்லாத்தையும் தான் கூப்பிட்றேன். கண்டிப்பாக நாளை பறிச்சபடி தான், நாளை கழிச்சு எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. ஓகே பாய்.